வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உலகை வெல்லும் ஆசையில் அலெக்சாண்டர் தன்னுடைய வெற்றி பயணத்தில் பாரசீக நாட்டின் சிட்னஸ் நதிக்கரைக்கு வந்தப்போ கடும் விஷ காய்ச்சலால் அவதிப்பட்டார். அப்போது போரிட வேண்டிய எதிரி நாடான பாரசீகத்தினுடைய அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு வந்தாங்க. அலெக்சாண்டரை பரிசோதித்த வைத்தியர், நான் அரண்மனைக்கு போயிட்டு மூலிகை ரேசம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அலெக்சாண்டரோட படைத்தளபதிகள் எவ்வளவோ சொல்லி இந்த முயற்சியை தடுக்க பார்த்தாங்க. ஒற்றர்கள் எதிரி நாட்டு வைத்தியர் தர மூலிகை ரசத்தில் விஷம் கலந்திருக்கிற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்தாங்க. ஆனால் அலெக்சாண்டர் இதை பொருட்படுத்தவே இல்லை. அந்த வைத்தியர் மூலிகை ரசம் கொண்டு வந்தார். அலெக்சாண்டர் அதை சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய படைத்தளபதியை பார்த்து, நல்ல படைத்தளபதியை இவருக்கு சன்மானம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னார். படைத்தளபதியோ, மன்னா ஏன் அந்த மூலிகை ரசத்தை குடிச்சிங்க? விஷம் கலந்திருந்தா என்ன செய்கிறது? நான் வேறொரு வைத்தியரை கூட்டிட்டு வரேன், அவரை வச்சு பரிசோதனை செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னார். வேண்டாம் வேண்டாம், பாரசீக மன்னன் சுத்த வீரன், நம்பிக்கை இல்லாமல் இந்த வைத்தியரை தன்னோட அரண்மனையிலே வச்சிருக்கவும் மாட்டாங்க. மன்னரையும் நம்புகிறேன், வைத்தியரையும் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அலெக்சாண்டர். அதுக்கு அடுத்த நாளிலேயே அலெக்சாண்டரோட காய்ச்சல் நீங்கி படையெடுப்பு வேலைகளில் மும்மரமாக ஈடுபட்டார். இது அலெக்சாண்டரன் துணிச்சல் மட்டும் அல்ல, சுத்த வீரர்களின் மேல் அவர் வச்சிருந்த நம்பிக்கையும் எடுத்து காட்டுதுங்க. ஸோ அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி. ஒரு காரியத்தில் இறங்கும்போது அது நிறைவேறி வரைக்கும் முழு நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நம்ம நினச்சது கிடைக்கும். ஒரு ஊரில் துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் எப்பெல்லாம் நடனம் ஆடுகின்றாரோ அப்போதெல்லாம் அந்த ஊரில் மழை பெய்யும். அதனால் அந்த ஊர் மக்களுக்கு எப்போதெல்லாம் மழை தேவைப்படுதோ அப்போதெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு நடனம் ஆட சொல்வாங்க. அவர்களோட வேண்டுகோளை ஏற்று அந்த துறவியரும் நடனம் ஆடுவாங்க. மழையும் பெய்யும். ஒரு நாள் அந்த ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு 4 இளைஞர்கள் வந்தாங்க. அவங்க அந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆர்வத்தோடு அந்த துறவி கிட்ட போனாங்க. அந்நேரத்தில் அந்த துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அந்த இளைஞர்களில் ஒருத்தன், நீங்கள் நடனம் ஆடினா மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானா நாங்களும் நடனம் ஆடினா மழை வருமா அப்படின்னு கேட்டான். ஆடுங்க அப்படின்னு சொன்னார் துறவி. முதல்ல ஒரு இளைஞன் 1/2 மணி நேரம் தொடர்ந்து ஆடினான். மழை வரலை. இவ்வாறு அது 4 ஒருவன் பின் ஒருவராக எவ்வளவு நேரம் ஆடியும் மழை வரவே இல்லை. அதுக்கப்புறம் துறவிட்ட, நீங்கள் ஆடுங்கள், மழை வருகிறதா என்று பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க இளைஞர்கள். சரி, ஊர் மக்கள் வரட்டும், அவங்க முன்னாடி நான் நடனம் ஆடுறேன் அப்படின்னு சொன்னார் துறவி. ஊர் மக்களும் வந்தாங்க. துறவியும் 1 மணி நேரம் ஆடினார். மழை வரலை. ஆனால் ஊர் மக்கள் மட்டும் வானத்தையும் கார்மேகத்தையுமே பார்த்தபடி இருந்தாங்க. அவங்க அனைவரது கைகளிலும் குடைகளும் இருந்துச்சுங்க. துறவியும் தொடர்ந்து ஏறத்தாழ 10 மணி நேரம் ஆடினார். மழையும் வர தொடங்குனுச்சு. இது அந்த 4 இளைஞர்களுக்கும் வியப்பாகவும் இருந்துச்சு. ஊர் மக்கள் அனைவரும் ஆனந்தத்தோடு அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இளைஞர்கள் துறவிகிட்ட சென்று அதற்கு காரணம் கேட்டாங்க. அதுக்கு துறவியார், ஊர் மக்களிடமும் என்னிடமும் நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் மழை வந்துச்சு. ஆகையினால ஒரு காரியத்தில் இறங்கும்போது அது நிறைவேறும் வரைக்கும் முழு நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் நினச்சது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நினச்சது நடக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பிக்கைன்ற எண்ணத்தை வைங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே நண்பர்களே, எனக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லை. ஸோ நான் போட்டிருக்க பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அடுத்த வீடியோஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசுகிறத கொஞ்சம் லவுடி ஏற்றி பேசுகிறேன். இன்றைக்கி உடல்நல முடியலை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.